எங்களை உயிரோட சாகடிக்கிறதுக்காகவா? உங்களுக்கு உங்க தங்கச்சி தான் முக்கியம்னா என்ன எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? எதுக்காக குழந்தை பெத்துக்கிட்டீங்க? எங்களை உயிரோட நெருப்புல தள்ளுறதுக்காகவா இல்ல எரிஞ்சு சாகிறத பாக்கிறதுக்காகவா? எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தாங்க. அம்மா, உங்க வேதனை எனக்கு புரியுது. மீனாட்சியோட நிலைமையில நான் இருந்தேன்னா நானும் இப்படிதான் பண்ணிருப்பேன். நான் இந்த வீட்டுக்கே வந்திருக்க கூடாது. ஆனா என் நிலைமைய கொஞ்சம் நினைச்சு பாருங்கம்மா. என்ன புரிஞ்சுக்காத என் புருஷன், என் மேல உயிரே வச்சிருக்கிற என் அண்ணன், கோயில் சொத்து கொடுத்தாதான் பிறந்த வீட்டுக்கு போக முடியும்னு அடம் பிடிக்கிற என் மாமியார், என் குடும்பத்தை பழி வாங்கணும்னு துடிக்கிற அந்த கோமதி, எனக்கு பெரிய ஆபத்தை உண்டாக்கணும்னு நினைக்கிற அந்த பார்கவி, இவங்களுக்கு எல்லாம் நடுவுல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு எதுவுமே இல்லம்மா. ஆனா எனக்கு பைத்தியக்காரிங்கிற பட்டத்தை கட்டி இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு எனக்கு தோணுது. ஆனா எதையும் சமாளிக்கலாங்கிற தைரியத்தோட இங்க வந்திருக்கேன். நான் படிக்கல, எனக்கு எதுவுமே தெரியாது. என் அண்ணனோட பாசம், என் குடும்பம், அரண்மனை மாதிரி வீடு, இது மட்டும்தான் எனக்கு தெரியும். 1 மாசம் இல்ல 2 மாசம் இல்ல, வீட்டு வாசப்படியே பார்க்காம அந்த வீட்டுக்குள்ள நான் சந்தோஷமா இருந்திருக்கேன். இப்ப எனக்கு இந்த பாண்டிச்சேரி எங்க இருக்குதுன்னு கூட தெரியாதும்மா. இப்படி தெரியாதவங்களோட நான் வாழ வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. நான் யாருக்குமே துரோகம் நினைக்கலம்மா. உண்மையை சொல்ல போனா உலகநாதன் கல்யாணம் பண்ணிட்ட நாள்ல இருந்து நான் சந்தோஷமாவே இல்லம்மா. ஆனா அவரை விட்டு கொடுக்க முடியல. அவர் தான் என் வாழ்க்கைன்னு ஆயிப்போச்சு. நான் மீனாட்சிக்கு துரோகமே நினைக்கலம்மா. என்ன நம்புங்க. நீங்க இப்படி சாப்பிடாம வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனிமே இந்த வீட்டுல யாராவது சாப்பிடாம வந்தீங்கன்னா அவர் என்ன நினைச்சாலும் சரி, நான் இந்த வீட்டை விட்டு இப்பவே போயிடுவேன். எனக்கு அம்மா இல்லம்மா, நீங்க எனக்கு அம்மா மாதிரி. என்ன நம்புங்க. என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. என்ன புரிஞ்சுக்குங்கம்மா. நீ என்ன தப்பா நினைச்சுக்காத அண்ணாமலை. நீ என் பொண்ணுதான், நீ என் பொண்ணுதான். அழாதம்மா. யார் வரலனாலும் பரவாயில்ல அண்ணாமலை, நான் வரேன். வா, நாம 2 பேரும் போய் சாப்பிடலாம். வாமா வா. நீ என் பொண்ணு தாண்டா, நீ என் பொண்ணுதான். வாமா, நீ எதை பத்தி கவலைப்படாத. வாமா வா. அழாத அண்ணாமலை, நீ என் பொண்ணுதான்.